ஆயிரம் வணக்கம். இப்போ சென்னை கிளம்புறோம். சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செல்ஃபியை போட்டு அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ட்ரெயினுக்குள்ளேயே ஒரு சின்ன செல்ஃபியை ஒரு சின்னதாக ஒரு பிக்கை போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 11 மணி போல் ஒரு வாட்டர் கேனு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கப்பில் வந்து நல்லா சுட சுட ஒரு வெந்நி கொடுத்தாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுருந்தேன். அப்புறம் பக்கத்தில் உள்ளவர் தான் ஒருத்தர் பிரித்து சாப்பிட்டு அதை தட்டிகிட்டு இருந்தார். சரி நம்மளும் தட்டுவோம்னு சொல்லி தட்டி கலக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கீழெலாம் விழுந்துருக்கு பாருங்கள். அது என்ன பண்ணுறது, புதுசு தானே, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தேன். அது பார்க்குறது குடிக்கிறதுக்கு அஞ்சால் அழுப்பு மருந்து மாதிரி இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு சின்னதாக பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சு. அதையும் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தை பார்த்திங்கன்னா லஞ்சு வந்துச்சு. லஞ்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சின்ன தட்டில் ஒரு ரைஸு, அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒரு இது, அப்புறம் ஒரு சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு லட்டு பாக்கெட்டு. ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது இனிப்பாக முடிக்கணும்னு. அதுக்கப்புறம் ஒரு கேர்டு அதாவது தயிர். இதில் என்ன இருந்துச்சு, அப்பளம் இருக்குதுன்னு பார்த்தா சப்பாத்தி இருந்துச்சு. ஸோ அதை வந்து புளிக்குழம்பு தொட்டு சாப்பிடணும் போல இருக்குது. அப்புறம் சின்னதாக பீட்ரூட் இருந்துச்சு. அந்த பீட்ரூட்டுங்கிற நார்மலாக ஒரு சமாராக தான் இருந்துச்சு. அப்புறம் அதில் வந்து சப்பாத்தி எடுத்து அதில் நினச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாதத்தையும் போட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிட்டு வைக்கிறது எல்லாமே அவங்களே வந்து ஸ்டாஃப் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீட்டாக இருக்குது.